ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பஜாஜ் பெடஸ்டல் ஃபேன் அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதை பாருங்கள், ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே இருக்கிற பார்ட்ஸ் எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து உள்ளே பாருங்கள், எல்லாத்தையும் எடுத்துடலாம். பாக்ஸ்லேருந்து எடுத்துட்டேன். பாக்ஸ்லேருந்து எல்லாம் பாருங்கள். இது இதுதான் ஹெட்டு, மோட்டார் இதில் தான் இருக்குது, கேபிள் இருக்குது. இதை அசெம்பிள் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் இருந்தால் போதும். இதை ஃபுல்லாகவே அசெம்பிள் பண்ணிடலாம். எல்லாம் அன்பாக்சிங் பண்ணி கவர் எல்லாம் வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், எல்லா பார்ட்ஸும் எடுத்து வச்சாச்சு. இப்போ நான் உங்களுக்கு அசெம்பிளிங் பண்ணி காட்ட போகிறேன். அசெம்பிளிங் பண்ணி காற்று எப்படி வருதுன்றதை பார்க்கலாம். பாருங்கள், இதுதான் ஃபேனுக்கு உண்டான மோட்டார். இந்த பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் 4 ஸ்க்ரூ கொடுத்துருக்குறாங்க. ஸ்க்ரூ அதிலேயே போட்டு வச்சுருக்காங்க. அதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். 4 ஸ்க்ரூவையும் ரிமூவ் பண்ணிவிட்டு பில்லர் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அந்த பில்லரை வச்சு மறுபடியும் நம்ம அந்த ஸ்க்ரூ போடுற மாதிரி இருக்கும். அந்த 4 ஹோல்ஸும் மேட்ச் ஆகிற மாதிரி கரெக்டாக வச்சு இந்த ஸ்க்ரூவை போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நம்ம இதை அசெம்பிளிங் பண்ணிடலாம். ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு ஸ்டார் ஸ்க்ரூ ட்ரைவர் இருந்தால் போதும், பெரிய சைஸு. அதை வச்சு நம்ம ஃபுல்லாக டைட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு டைட் பண்ணுற ஸ்க்ரூவை ஃபுல்லாக டைட் பண்ணாமல் மீடியமாக டைட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து மீடியமான டைட் பண்ணிவிட்டு எல்லா ஸ்க்ரூவையும் ஓரளவுக்கு டைட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு ஸ்க்ரூவாக டைட் பண்ணிக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒரு ஸ்க்ரூவை ஃபுல்லாக டைட் பண்ணிட்டீங்கனாக்கா மேட்ச் ஆகாது. அதுங்க ஸ்மூத்தாக அழகாக டைட் பண்ணிடலாம். நம்ம டைட் பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்தையும் ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம், எல்லா ஸ்க்ரூவும் டைட்டாக இருக்கான்னு. இதை டைட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இதுக்கு ஒரு கேப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க, இந்த ஸ்க்ரூலாம் தெரியாத மாதிரி. அந்த கேப் எடுத்து நம்ம அதை அசெம்பிள் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெவியாகவும் டைட் பண்ணிட்டீங்கனாக்கா ஸ்க்ரூ ஸ்லிப் ஆகிடும். அப்புறம் நம்ம அந்த ஸ்க்ரூக்கு திருப்பி பார்த்திங்கன்னா இப்போ வேறு ஸ்க்ரூ போடணும், அதே சைஸ் ஸ்க்ரூ கிடைக்காம போயிடும். அதனால் தேவையான அளவு டைட் பண்ணிவிட்டு இந்த கேப்பை அசெம்பிள் பண்ணிட்டீங்கனாக்கா அதுக்கப்புறம் உள்ள ஒரு ஹோஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ஹோஸை தேவையான அளவு வெளியே எடுத்துக்கலாம். நம்ம அந்த பைப் மாதிரி இருக்குது பாருங்கள், சில்வர் பைப் மாதிரி, அதை ஸ்டீல் பைப்பு, அதை மேலே தேவையான அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக வேணும்னாலும் ஹைட்டு கம்மியாக வச்சு அதுக்கு மேலேயும் ஒரு கேப் மாதிரி இருக்குது, அதை போட்டு டைட் பண்ணிட்டிங்கன்னா அது ஃபிக்ஸ் ஆகிக்கும். இதுக்கு மேலே தான் பார்த்திங்கன்னா ஃபேன் வரும். ஃபேன் வர்றதுக்கு இது பாருங்கள், அப்படி வச்சு பின்னாடி நட்டு கொடுத்துருக்காங்க. அந்த நட்டை டைட் பண்ணிக்கலாம். கரெக்டாக மேட்ச் பண்ணிவிட்டு
இன்பில்டு நட்டு கொடுத்துருக்காங்க. உள்ளவே நட்டு இருக்குது, வெளியே போல்ட்டு டைப்பில் இருக்குது. அதை டைட் பண்ணியாச்சு. கேபிள் இருக்குது. இப்போ வந்து நம்ம ஃபேனுடைய ரெக்கையோடைய கவரை வந்து எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இதில் வந்து பிளாஸ்டிக்லேயே நட்டு டைப்பில் ஒரு கப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை கழட்டிடலாம். இதில் பார்த்திங்கன்னா 3 ஹோல்ஸ் இருக்கும், 3 பின்னு மாதிரி இருக்கும். அந்த பின்னையும் ஹோல்ஸையும் மேட்ச் பண்ணணும். எப்படி மேட்ச் பண்ணுறேன்னு பாருங்கள். 3 பின்னு இருக்குது, 3 ஹோல் இருக்குது. அந்த 3 1 2 3 ஹோல்லையும் 3 பின்னுலேயும் வச்சு மேட்ச் பண்ணி இந்த பிளாஸ்டிக் டைப்பில் இருக்கிற அந்த நட்டு டைப்பில் இருக்குது, அதை போட்டு டைட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி தாங்க, நீங்கள் வீட்டிலே பண்ணிக்கலாம். இதை அசம்பிள் ஃபுல்லாக டைட் மீடியமாக தேவையான அளவுக்கு. இது வந்து பிளாஸ்டிக்குங்கிறதுனால ரொம்ப டைட் பண்ணிங்கனாக்கா மர போயிடும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ரொம்ப மீடியமான டைட் வச்சாலே போதும். காத்தாடி இப்போ எப்படி செட் பண்ணுறேன்னு பாருங்கள். மோட்டரில் வர அந்த பார்த்திங்கன்னா இதில் வந்து மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு கீவே மாதிரி இருக்குது. அதை அந்த 2 பின்னு கொடுத்துருக்காங்க, கீழே ஒன்று மேலே ஒன்று. அதில் மேட்ச் பண்ணிட்டீங்கனாக்கா வெளியில் வர மரம் இருக்குது. அந்த மரையில் மறுபடியும் ஒரு பிளாஸ்டிக் மோல்டு பண்ண ஒரு நெட்டு டைப்பில் கொடுத்துருக்காங்க. இதை டைட் பண்ணிக்கலாம். ஓவரால் நம்ம ஃபுல்லாக அசம்பிள் பண்ணியாச்சு. இந்த நட்டு வந்து ஆன்டி கிளாக் வைஸில் இருக்குது. உல்ட்டாவாக சுற்றினா தான் உங்களுக்கு டைட் ஆகும். ஸ்ட்ரெயிட்டாக ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லூஸ் ஆகும். அந்த டைப்பில் இருக்குது. அதையும் மீடியமாக டைட் வச்சாச்சு. அதுக்கப்புறம் வெளியில் இருக்கிற கவர் அசம்பிள் பண்ணுறேன். வெளியே இருக்கிற கவர் அசம்பிள் பண்ணும்போது இந்த பிளாஸ்டிக் ரிங்கு மாதிரி இருக்கு இல்லைங்களா, இதை வந்து ரெண்டு கவரும் மேட்ச் ஆகிற மாதிரி அதில் கொடுத்துருப்பாங்க. அதில் ஒன்று வந்து ஃபஸ்ட்டு பேக்கில் இருக்கிறத வந்து ஃபஸ்ட்டு மேட்ச் பண்ணிட்டீங்கனாக்கா, இது பேக் ஃப்ரண்ட்டில் வர கவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகாக மேட்ச் ஆகிடும். இதை மேட்ச் பண்ணுறது கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும். இல்லைனாக்கா மிஸ் மேட்ச் ஆச்சுனாக்கா இது வந்து உடஞ்சி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் தேவையான அளவு லூஸ் பண்ணிவிட்டு அழகாக மேட்ச் பண்ணிட்டிங்கன்னா ஃப்ரண்ட்டில் வர அந்த காத்தாடியோட கவருக்கு வந்து அழகாக மேட்ச் பண்ணிக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக எப்படி அசம்பிள் பண்ணி உங்களுக்கு வந்து ஆன் பண்ணி காற்று எப்படி வருது, ஃபேன் எப்படி நல்லா இருக்கான்றதை நம்ம சொல்லியிருக்கிறோம். ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், மேட்ச் பண்ணியாச்சு. மேட்ச் பண்ணிவிட்டு நம்ம லூஸ் பண்ண நெட்டை வந்து தேவையான அளவுக்கு டைட் பண்ணிக்கலாம். அழகாக மேட்ச் பண்ணிடலாம் நம்ம.
மேட்ச் பண்ணிவிட்டு நம்ம லூஸ் பண்ண நட்டை டைட் பண்ணிட்டோனாக்கா இது ஃபிக்ஸ் ஆகிடும். ஓவரால் 95% நம்ம ஃபுல்லாக அசெம்பிள் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ப்ளக்கை போட்டு கேபிளை போட்டு ப்ளக்கை ஆன் பண்ணி ஃபேனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். காற்று எப்படி வருதுங்கிறத பார்த்துடலாம். இந்த ஃபேன் வந்து உங்களுக்கு வந்து பெட்டில் படுத்துக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஹைட் அதிகமாக இருக்குன்றதுனால கீழே படுக்கும்போது யூஸ் பண்ண முடியாது. பாருங்கள், இப்போ வந்து நான் வந்து கேபிளை பிரித்து இந்த மேலே இருக்கிற நட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேட் பண்ணலாம். ஃபேனு ரொட்டேட் ஆகிறதுக்கும் ஃபிக்ஸடாக சுற்றுறதுக்கும் அந்த கேப்பு மாதிரி இருக்குது. அதை ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது லாக் ஆகிடும். அது ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கனாக்கா ஸ்ட்ரெயிட்டாக சுற்றும். லைட்டாக மேலே தூக்கி விட்டிங்கனாக்கா அது வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். ஃபேனை ஆன் பண்ணிக்கலாம். 4 சுவிட்சு இருக்குது. கீழே இருக்கிறது ஆஃபு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீடியம் ஸ்பீடு, ஸ்லோ ஸ்பீடு, ஹை ஸ்பீடு 3 பட்டன் இருக்குது. ஹை ஸ்பீடில் வைக்கலாம். பாருங்கள், ஃபேனு நல்லா சுற்றுது. காற்றுமே நல்லா சூப்பராக காற்று வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நீங்கள் எதுவும் ட்ரை பண்ணுங்கள், சேஃப்டியாக ட்ரை பண்ணுங்கள். எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணும்போது குழந்தைங்க யாரும் கிட்ட வராமல் சேஃப்டியாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஓரளவுக்கு